என்ன தம்பி, உனக்கும் பேணு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லண்டா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்னா பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசன் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்தெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துட்டு இவனுங்கடா. 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏற்கனவே அது சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. பம்பளி மாசு, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவ வந்துருவா. குண்டு, ஒண்ணு இல்லடா அவள. நமக்கு 2 நாள் தான் டைம், முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும் அத்த மக அவ நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கும் அத்த மக அவ நடந்து வந்தா. பக்கட்டா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க. இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணம் தண்ணிக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அது மாமனுக்கு. ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல தாளத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குதா? கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்டுக்காரன் தான். என்னடா அது பெரிய இளவா போச்சுது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. மாமா, என்ன மாப்பிள, சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. மிஸ்டர் சின்ன தம்பி, மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள, பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாவுங்களா? ஆமா, நல்லா இருக்கு. டேய், மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு. மாமா, அத்தை வாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா, கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா, ஏப்பா வெள்ளக்கார தர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனதா அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? உன் பொண்டாட்டி இதோ வராள. வாடா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போன, இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அத வர வாடா. ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா, செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சிலேபி மிச்சர் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா, என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில போட்டிருக்கேன். இருக்கு. என் மூஞ்சில மூஞ்சில எத்தனை பொட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே, சிலேபி தின்னாட்டா? வேண்டாம் சார், கல்யாண தொலைக்கு தான் வைக்கப்பட்டா. இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா, அத்தா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல.
கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடுறேன். Eat, Kavi. I think they have a peculiar taste. Is it not, Kavita? Yeah. Oh. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. யாத்தா, ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையே நீ. நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. யா. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா, ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, ஸ்வீட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி, உனக்காக புது டம்ளர் தான் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா, நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் வெளியில போயிட்டேன். அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதி இருந்தியே. அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்ல, அவளும் படிப்பை முடிச்சுட்டா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்டா. நான் சொல்லல, அதேதான்டா, அதேதான். மாப்பிள கூட பார்த்துட்டேன். மாப்பிள கூட திருப்பூர் தான். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன், அவங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். நீ என்னமா அர்த்தமெல்லாம் பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா, நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறது தான் முக்கியம். அவ படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலக்காரி புட்டு விட்டு அன்னைக்கு உன்னை படிக்க வைக்கலன்னா நீயும் படிச்சிருப்ப, உன் மகளும் வசதியா வாழ்ந்திருப்பா. நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல மூணு மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியா நீ? சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே. உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வாழணும். ஏனாத்தான் மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட வேலை. இதுக்குதான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடா சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே, நான் போய் எந்த கிணத்துல விடுவேன்? நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருக்க மாட்டேன். உன்னை 10 மாசம் சம்மந்து பெத்த வயிறு பட்டு எரியுதுடா எனக்கு. விடுங்கடா. மாப்பிள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் இருங்க. மாமா, மாமா என்னது? கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே. சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க. போக நிறுத்தியா. சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா? விடுறா கையா. நீங்களா சொல்லுங்க. உங்க பிரஷர் காரு பவஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. பேசாதடா பேசாதடா, பொண்ணு மட்டுவேன். பொண்ணு மட்டும் வந்துட்டான், தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏட்டி உள்ள பத்தி எனக்கு தெரியாதா? அடியே என் வயிறு பத்து எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அடிஞ்சு போயிடுவேன். மண்ணல்லி தூக்குதாண்டி, நீ அடிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது. யாரு அவங்க? என்ன தராரு? தெரியலண்ணா, யாரும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. கழுவி சத்தம் போடுது. இந்த ஆனமலைக்காரிக்கு வேற வேலையே கிடையாது.
வந்தா மரியாதை இல்லாம பத்திரிக்கை கொடுத்தான்னா, நீங்களும் மானங்கிட்டு போய் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆனமலக்காரி முகத்துல முழிக்கவே கூடாது. ஜாக்கிரதை, கைய காலம் முறிச்சு விடுவேன். முடிச்சாமா ஏன் அத்தை நீயும் விவரம் எல்லாம் பேசுறேன்? பழைய மாமனா வருவாரு நினைச்சோம், பணக்கார மாமனா வருவாரு நாம கனாவா கண்டோம். அவன் பணம் இருந்தா அவன் கூட தான் இருக்கட்டும்டா. அன்னைக்கு நான் கீரை வித்து அவனை படிக்க வைக்கலன்னா இன்னைக்கு அவன் காரியக்காரன் ஆயிருப்பானா? அவளுக்காக ஃபேன் வாங்கணும், உட்கார்ந்து பேசுறதுக்காக பெஞ்சு வாங்கணும். ஆனா அவங்களோட சரிசமமா ரெண்டு பேசுறதுக்காக நம்மளால அந்தஸ்து வாங்க முடியல. அப்ப பேசாம இருக்க வேண்டியது. ஆத்தா, வெள்ளி தட்டுல சாப்பிடறவளுக்கு தங்க தட்டுல சாப்பிடுற மாப்பிள்ளைய தான் பாப்பாங்க. நம்ம என்ன அலுமினிய தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம், அவ என்ன பண்ணுவா? நாமளாவது அலுமினிய தட்டுல தின்னுட்டு இருந்தோம். அவன் பாக்கு மட்டையில வாங்கி தின்ன பரதேசி நாய். பணம் வந்ததும் பவுசு காட்டுறானா? அடே, அவன் நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான்டா. ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவ அழிஞ்சு போகணும்னு நினைச்சா அது தப்பு இல்லையா? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுன்னா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே, அவங்க மாமா பிள்ளையாமா. முதல்ல அவங்களை கையில பிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு வேற நாள் நெறிட்டு இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யாரையிட அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் முடிச்சுட்டா போகுது. யார கூலி கிட்டவளா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டி தலைவருங்க, அதுல 10 பேருக்கு பிடிச்சு வேலை அனுப்பிச்சு வைடா. சரிங்க. இந்த சாப்பாடு ராமல 2 பேருக்கு அனுப்பிச்சு வையா. போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டு கழிச்சு போடு. ஏண்டா ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க, முதலாளி போகலான வரைப்பாங்க, என்ன பண்ணலாங்க? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா யா. திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் 300 கல்லு மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு கழட்டு போச்சுப்பா. ஆமா, உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்லயோட கூட்டிட்டு வருவாங்க. மூடிட்டு இறங்கடாடு. இதான் கல்யாண மண்டபமாக்கு. அட விவரம் கட்டவனே, இது பொண்ணு வீடு. ஏண்டா இத்தா பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா, அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்கடா. நம்ம கிழவி ஒரு கூறு கட்ட கிழவி. டேய், உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க. சாமானத்தை எல்லாம் இறக்கி போடணும். எங்கம்மா ஓடுற? நம்ம வில்லேஜ் அங்கிள் சொல்ல வந்திருக்காங்க. யாரு? சின்ன தம்பி பெரிய தம்பியம்மா? நீ ஏமா போற? வாட்ச்மேன், கேட்ட திறந்தவங்க 2 பேரும் உள்ள விடு. வாங்கப்பா வாங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க. எங்க அம்மா தானும் கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல, உங்களையும் கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்க போறதுன்னு சொன்னால நீங்க வந்திருக்கீங்க. இப்ப ஏதாவது மனசு மாறி உங்களை அனுப்பி வச்சாளா? நாங்க கல்யாணத்துக்கு வரல. கவிதாவை கட்டிக்கு போற மாப்பிள்ள நாங்க வேலை பாக்குற பனியன் கம்பெனி முதலாளியோட பையன் தான். கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு அங்கிருந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. கும்பலோட கும்பலா நாங்களும் வந்துட்டோம். கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல, அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்தோம். சரி, மத்தவங்க நான் போகட்டும், நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுல தங்கிடுங்க. இல்ல மாமா, வேலைக்காரனா வந்தோம், வேலைக்காரனாவே போயிடும். எங்க முதலாளி ஒரு மாதிரி, வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சிருவாரு. அப்புறம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கும். ஏன்பா, சொந்தத்தை விட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா போச்சு இல்ல? இந்த காலத்துல சொந்தத்தை எல்லாம் யாரு பெருசா நினைக்கிறாங்க?
வணக்கம்ங்க. ஏன்பா குடியரசுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவாங்க. மாலை எங்க? மாலை கொண்டாப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மல்லிப்பூ அதிகம் வைக்க கூடாது. எடுத்துங்க, யோசிக்காது. இது உங்க காப்பி, இதையாவது சாப்பிடுங்க. டாடி, 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 ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க. பாத்தீங்களா எவ்வளவு லேட்டஸ்டான கார்லாம் நிக்குதுன்னு? நீங்களும் இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் போல காலத்து வண்டி. இதையே கட்டிட்டாளுங்க. அங்கிள் அங்கிள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க, வணக்கம். என்ன திருப்பூர்ல இருந்து கார்லயே வந்துட்டீங்க? ஃபிளைட்ல வர வேண்டியதானே? வாங்க. இதுவும் பிளைட் தானுங்க. பிளைபவுத்துங்க. நம்ம கார்ல வந்தா எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஏண்டா தரக பார்த்துட்டு நிக்கிறதுக்கு அவளை திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சு வச்ச ஒற்றுப்படி கடை எடுத்துக்கடா. சம்பந்தி நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்களுங்க வளைஞ்சா இப்படி எங்களுக்கு தான் வளைச்சுன்னு. ஏய் பொட்டியில எடுத்து விடா. சம்மந்தி கஷ்டம் வேணாம் தான் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஒட்டியில எடுத்துக்கடா. அதெல்லாம் கூடாது. நம்மளுக்கு தான் வளைச்சு. எடுத்து விடா. நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றேன் நான் சொல்றது கேளுங்க சொல்றேன். நீ சும்மா இருங்க. அப்பா அப்பா சும்மா இருங்க. அவங்க ஆளுங்களும் எடுத்து வைக்கட்டும். நீங்க போங்க. பாத்தீங்களா நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல, நாங்க தான் ஜெயிச்சோம். அது எப்படி? அவங்க உங்க வேலைக்காரங்க தான். ஆனா எங்க சொந்தக்காரங்களாச்சே. கவிதா நம்மளை சொந்தமும் கடோய். வேலைக்கண்ணு சம்பளம் வாங்காத வேலைக்காரன்னு சொல்றான். வா வா. ஹலோ. ஹலோ. என்ன கல்யாண பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு டென்ஷன்? கல்யாணம்னா பயந்துக்கணுமா? நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. ஏன்? நடுக்கத்தை மறைக்கத்தானே இதை புடிச்சிட்டு இருக்கீங்க. கவிதா, நீ என்ன மன்னிக்கணும். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? மேட்டர் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, மெட்ராஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல ஒன்னால கலந்துக்க முடியுமான்னு. ஷூர், வை நாட்? ரியலி? இல்ல கவிதா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா வரதுல உனக்கு ரொம்ப இருக்கிறீங்க. ஏன் உங்களோட நான் தனியா வந்தா என்ன கடிச்சு தின்னுடுவீங்களா? அதுக்கு இல்ல. யூ see இந்தியன் கேர்ள்ஸ் பொதுவா ஆம்பளைங்களை புளியா தான் நினைக்கிறாங்க. அதான் கேட்டேன். நானும் உங்களை புள்ளின்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன பூனையா நினைச்சாதானே பயப்படணும்? நீங்க ஆம்பளை புள்ளியா இருந்தா நான் பொம்பளை புள்ளியா இருந்துட்டு போறேன். ஓகே, பார்ட்டி எத்தனை மணிக்கு? கவி வயலின் வாசிட்டு இருக்கடா. அது ஹார்மோனியம் தான். எத்தனை நாளைக்கு நம்ம பட்டையே அடிச்சிட்டு இருக்கிறது? இதெல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்க வேண்டாமா? குடிச்சிடலாங்கிற? ஆமாங்கிற. இடிச்சுக்கா.
உள்ள போய் மிக்ஸ் ஆயிக்கும்.